வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கால்சியம் சத்து நிறைந்த கேழ்வரகு வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் செய்யலாங்க. கேழ்வரகு இட்லி, கேழ்வரகு ஸ்டஃப்டு இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வெஜிடபிள்லாம் போட்டு சூப்பரான இந்த ஸ்டஃப்டு இட்லி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக ருசியாக ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இதுக்கு சைட் டிஷ் நம்ம தேங்காய் சட்னி, சாம்பார் இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த கேழ்வரகு வெஜிடபிள் ஸ்டஃப் இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ நான் நாளே மாவு இட்லிக்கு அரைச்சி வச்சுருந்தேங்க. அதுலேருந்து ஒரு 2 கப் அளவு எடுத்துட்டேன். அதில் உப்புலாம் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதில் 2 கப் அளவு எடுத்துகிட்டு அது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நம்ம ஒரு 1/2 கப் அளவு கேழ்வரகு மாவு அது இதில் போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, ஏற்கனவே நம்ம இட்லி மாவில் உப்பு போட்டிருந்தோம், அதனால் இதில் பார்த்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து நாள் நைட்டே நான் எடுத்து வச்சுட்டேங்க. நல்லா கரைச்சி எடுத்து மூடி வச்சுட்டேன். இது மறுநாள் நம்ம இட்லியாக ஊற்றலாம். மறுநாள் இந்த மாவு நல்லா புளிச்சிருந்ததுங்க. இதில் நம்மளுக்கு தேவையான தண்ணி இதில் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த இட்லிக்கு நம்ம ஸ்டஃபிங்காக கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டேன். வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், கொஞ்சம் கேரட் திருவி எடுத்து வச்சுக்கலாம். பட்டாணி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம கோஸும் அப்புறம் பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தாளிச்சிடலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு கூடவே பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் அதையும் போட்டு வதக்கிக்கலாங்க. நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸு இதில் சேர்த்துக்கலாம். போட்டு இதை ஒரு வதக்கிட்டு இதில் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு தண்ணி இதில் மட்டும் தெளிச்சிடலாம். தெளிச்சுட்டு வேக வச்சுக்கலாங்க. வேக வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சேன். இப்போ இட்லி தட்டில் நம்ம எண்ணெய் எல்லாம் குழியிலையும் தடவிட்டு இதில் கொஞ்சமாக மாவு ஒரு 1/2 கரண்டி ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள் ஸ்டஃபிங்கை இது மேலே அப்படியே 1 ஸ்பூன் அளவு போட்டுடலாங்க. மேலே அந்த மாவை திரும்பவும் ஊற்றிடலாம். இது போல் நம்ம எல்லா குழியிலையும் நம்ம ஸ்டஃபிங்கோட இந்த இட்லி ஊற்றிடலாங்க. கேழ்வரகு இட்லியை ஊற்றிடலாம். எல்லாம் 1/2 கரண்டி ஊற்றிட்டு நம்ம இது போல் எல்லா இட்லியும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அது உள்ள இந்த ஸ்டாண்டை வச்சுட்டு மூடி வச்சிடலாங்க. 10 to 12 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சுங்க. இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறுனதும் இட்லி எடுக்கலாம். டேஸ்டான கேழ்வரகு வெஜிடபிள் ஸ்டஃபிங் இட்லி தயாராகிடுச்சுங்க. ப்ளெயினாக நம்ம இட்லி சாப்பிட்றதோட இதை போல் செஞ்சு கொடுத்தா பசங்களை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெஜிடபிள்ஸும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம தேங்காய் சட்னி, சாம்பார் இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. வெறுமனே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை இது போல் ராகி வெஜ் ஸ்டஃப்டு இட்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் கடைக்கு போயிருந்தபோது குட்டியாக ஒரு ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். அரைக்கீரை வாங்கியிருந்தேங்க. கூடவே ஆயில் முடிஞ்சிடுச்சு. அதனால் ஆயில், கோஸ், சேனைக்கிழங்கு, லெமன், வாழைப்பழம், ஜாம் பாட்டில், பிஸ்கட், அப்புறம் வேர்க்கடலை பர்ஃபி, கொழுக்கட்டை மாவு ரெடிமேட் மாவு ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த ஹெல்த் ட்ரிங்க்கு, ஹெல்த் மிக்ஸு, நெய், ஊதுபத்தி இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. ஹெல்த் மிக்ஸ் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மார்னிங் குடிப்பேங்க. ரெகுலராக அது குடிக்கிற வழக்கம் இருக்குது.
டெய்லி வந்து நம்ம இந்த கோஸ் வந்து ஒரு பவுல் அளவு வேக வச்சு கோஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் முட்டி வலி கை கால் வலியெல்லாம் போகும்னு சொல்லி யூடியூப்பில் தான் ஒரு டாக்டர் சொல்ல கேட்டிருந்தாங்க. அதனால் கோஸ் வாங்கியிருந்தேன். இது ரெகுலராக நம்ம சாப்பிட தொடங்கணும். முட்டி வலிக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க இன்றைக்கி ஷாப்பிங். நம்ம இந்த கொழுக்கட்டை மாவு வச்சு ஃப்யூச்சரில் நல்ல சூப்பரான ஒரு ரெசிபி செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.